வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு தாங்க. அந்த கௌதமோட அசிஸ்டன்ட் ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காப்புல. அப்பன்னு பார்த்து கவிதா வந்து வராங்க. கவிதா கிட்ட ஃபோன் அடிச்சு சொல்லியிருக்காங்க போல இருக்கு கௌதம். உடனே அந்த இடத்துக்கு வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்கிறப்ப, என்னது இந்த இடம் தானே சொன்னாப்புலன்னு சொல்லி யோசிக்கும்போது, என்னடா நம்ம ஒளிஞ்சிருக்கிற இடத்துக்கு எல்லாரும் வந்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி, இங்கேருந்து இவங்கள அடிச்சாதான் நம்ம இங்கேருந்து போக முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து சுற்றி சுற்றி வந்து பார்க்குறாப்புல கௌதமோட அசிஸ்டண்ட் ஒரு கட்டை வந்து இருக்குது. அதை வந்து எடுக்கிறாங்க. எடுத்துட்டு வேகமாக கவிதா அடிக்கலான்னு வரப்ப, டேய் நிறுத்துடா, நான் வேற யாரும் இல்லை, உன்னை ஃபோன் பண்ணி வர சொன்னார்ல கௌதம், அவரோட மனைவி தான். என்னோட செயல் திட்டத்துக்கு கீழே தான்டா நீ வேலை பார்த்துட்டு இருக்க. அப்படியா மேடம், இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு பொண்ணு தான் இப்படியெல்லாம் வந்து அதிரடியாக வந்து பண்ணிட்டா. நான் இது வரைக்கும் சொதப்புனதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, தெரியும் தெரியும் பார்த்துக்கலாம், பத்திரமா நீ இங்கேருந்து போ. இன்னைக்கு என்னன்னு தெரில, அவனுக்கு நல்ல நேரமாக இருக்குது, நமக்கு வந்து ராசி சரியில்லை, மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ இங்கேருந்து போ, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க மட்டுக்கு படிக்கட்டுலேருந்து கீழே இறங்கி வரப்ப, என்னது யார்கிட்டேயோ அந்த அசிஸ்டண்ட் வந்து பேசிகிட்டு இருக்காப்லையே, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி இருக்கிறது கையாள் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருன்னு மகாலட்சுமி வந்து மறைஞ்சு நின்று பார்க்குறாங்க. செவுத்துக்கு பின்னாடி இருக்கிறதுனால சரியாக வந்து தெரிய மாட்டேங்குது. அப்படியே வந்து பதுங்கி பதுங்கி போகிறாங்க. மகா ஒரு செகண்ட் வந்து ஒளிஞ்சுக்கிட்டதுனால அவங்க கீழே இறங்கி வந்துடுறாங்க. என்னடா அது இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அந்த ஒரு நபர் யாருன்னு எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். தெரிஞ்சுக்கிட்டாதான் என்னால் அடுத்த கட்டத்துக்கு வந்து போக முடியும். இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி படிக்கட்டில் வேக வேகமாக வந்து டேரெக்டாக நேரடியாக வந்து நிற்கிறாங்க. கவிதா வந்து பாட்டமாக இருக்கனால சரியாக வந்து கவனிக்கல. ஒரு பக்கம் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், நீ இங்கேருந்து போகிறதெல்லாம் இருக்கட்டும், இந்த பொண்ணு அவனை தடுத்து நிப்பாட்டினது அப்படின்னு மகாலட்சுமி ஃபோட்டோவை காட்டினோன்னே, ஆமாம் மேடம் இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அக்கா சரியாக தான் சொல்லியிருக்கா, இவ்வளோ சும்மா விடக்கூடாது. இதை வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க நம்ம மகாலட்சுமி. கவிதாக்கு காப்பாற்றினது மகாலட்சுமின்னு தெரிஞ்சிச்சு. இந்த சதி ஆட்டத்துக்கு பின்னாடி மகாலட்சுமிக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கு, யார் காரணம்னு. அது கவிதான்னு தெள்ள தெளிவாக தெரிஞ்சிச்சு. சொந்த அண்ணனோட பையனை பத்திரமா அமைச்சு வைக்கணும்னு நினைக்கிறாளே, இவெல்லாம் ஒரு மனுஷியா? அந்த வீட்டுக்கு இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் செய்கிறாளே, நான் கூட திருவை விட்டுட்டு போயிடலாம், திருக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கும் தான் நினச்சேன். என்னோட தனிப்பட்ட முடிவுனால திருக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சா சந்தோஷம்னு நினச்ச எனக்கு, இப்போ அந்த வீட்டை விட்டு போகவே முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்களே. இவங்க ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க? இதுக்கு பின்னாடி இவங்களுக்கு என்ன காரணமாக இருக்கோ? என்ன திருவோட சண்டையாக இருக்குது? கடவுளே, என்னால் யூகிக்கவும் முடியலன்னு சொல்லி அதிர்ச்சியாகி அப்படியே வந்து சோகமாக ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க நம்ம மகாலட்சுமி. திரு எவ்வளோ நம்பிக்கையோடு இருக்காங்க. கவிதா இவங்க எவ்வளோ நல்லவங்கன்னு நினச்சி, சித்தி நீங்கள் எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கணும், எத்தனையோ வாட்டி வந்து சொல்லியிருக்காங்க. இருப்பினும் இது மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்களே, என்னால் பார்த்ததை கூட நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப, இந்த விஷயத்த யார்கிட்ட சொன்னாலும் சத்தியமாக நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயத்த நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறது, எப்படி இந்த விஷயத்த வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, கஜேந்திரா ஒரு பக்கம் திங்க் பண்ணுறாங்க. அவங்க அக்கா கிட்ட வந்து பேசி புலம்புறாங்க. அக்கா, இந்த வாட்டி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுங்க்கா, சும்மானு இருடா, உன்னை நினச்சா எனக்கு கடுப்பாக தான் வருது, என்ன நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பைரவாவும் பாட்டியும் ஒட்டு கேட்குறாங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ஏதோ அடுத்தது திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஒன்றுத்துக்கும் உதவாதவங்க. திட்டம் போட்டா என்ன, போடலைன்னா என்ன, இது ஒரு சரியான என்டர்டெயின்மெண்ட் தான், இரு பாட்டி செம்மையாக வந்து கலாய்ச்சி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே அவங்க எல்லாம் ரகசியமாக பேசுகிறப்ப பாட்டியும் பைரவும் வராங்க. பசுபதி என்ன ரகசியமாக இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. சரி, ஒன்றும் இல்லாத வரைக்கும், பேச்சுவார்த்தையோடு இருக்கிற வரைக்கும் யாருக்கும் இங்கே எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. பேச்சுவார்த்தை செயல்பாடாக மாறிச்சுன்னா இங்கே எல்லாருக்கும் என்ன ஆகும்னு உங்களுக்கே நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. பாத்தியாடா இந்த பாட்டிக்கு குசும்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, விடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு பசுபதி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கவிதா கௌதமுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து நடந்த அந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. நீ நினச்ச மாதிரி அந்த மகா சாதாரண ஒரு பொண்ணாக இருக்க முடியாது. அந்த வீட்டுக்கே வந்து பாதுகாப்பு கவசமாக இருக்கா. நானும் வந்த வேலையை ஈஸியாக வந்து முடிச்சிடலான்னு பார்த்தா, என்ன அந்த கம்பெனியில் நல்லவனா கண்டினியூஸாக வந்து வேஷம் போடுற மாதிரி ஆயிடுச்சே. இப்போ தெரியுதா அந்த வீட்டில் இதனால தான் என்னால் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்குது. நீ வர வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ வந்த உடனே கரெக்டாக இங்கே மகாவும் வந்துட்டா. அவளுக்கு எப்படியோ எல்லாமே தெரிஞ்சிருக்கு. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் கவிதா,
அது மட்டும் சொல்லு. இதுக்கு பின்னாடி நீ இருக்கன்னு மகாலட்சுமிக்கு தெரியாத வரைக்கும் இங்கே ஆட்டமே வேற. தெரிஞ்சிராதுல்ல? சத்தியமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அந்த அளவுக்குலாம் அவலாம் புத்திசாலிலாம் கிடையாதுன்னு இவங்க தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. அவகிட்ட வந்து பேச்சு குடு. அப்பதான் இந்த விஷயத்துக்கு பின்னாடி நீ இருக்கியா இல்லையான்னு தெரியும். இப்ப வேணாமே கௌதம். கொஞ்ச நேரம் வந்து போட்டும். இல்ல, இந்த நேரமே நீ போ அவகிட்ட பேசு. அவ எதுவும் பாட்டப்படாம அமைதியா பேசுனா ஓகே. உன்னை பார்த்து முறைக்கிறதும், இல்ல உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு பேசுறதா இருந்துச்சுன்னா, நம்ப யாருங்கிற விஷயத்த அவ எங்கேயாவது எப்பயாவது ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டா கூட, அது பிரச்சனையாயிடும். பார்த்துக்க. இப்போதைக்கு திரு நமக்கு முக்கியமே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திருவ நம்மளால நெருங்க முடியலன்னா, அதுக்கு முக்கிய காரணம் மகாலட்சுமி தான். அவள தான் நம்ம நல்லபடியா வந்து பார்த்துக்கணும். போய் பேசிட்டு வா. எனக்கு அது வரைக்கும் பாட்டத்தின் உச்சத்தில் இருக்கேன். அவன் பெரிய ஆளுன்னு நினச்சா இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து கடுப்பாகி ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. என்னது கௌதம் இப்படியெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த புக்கை வந்து பரட்டி பார்க்குறாங்க. உன்னை சோதிக்க ஒருத்தி வருவா. அவகிட்ட உனக்கு தெரிகிற விஷயத்தை எதுவுமே காட்டாத. எப்போதும் போல் சகஜமாக வந்து பேசு அப்படின்னு சொல்லும்போது யார் சோதிக்க வருவா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப தான் கவிதா வராங்க. அந்த இடத்துல புக்கை மூடி வைக்கிறாங்க. சொல்லுங்க மேடம், நான் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்? அம்மா சொல்லியிருக்கிறபடி நமக்கு எந்த விஷயமும் தெரியும்னு காட்டிக்கவே கூடாது. அதுதான் நம்மளோட பலம்னு அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. அதுபடியே பேசுவோம். என்ன இவ பேசவே மாட்டேங்கிறா? பேசினா தானே தெரியும். எதுக்காக இப்படி இருக்கா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி இருக்கிறப்ப என்ன மேடம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் ஒரு அரை மணி நேரமாக இங்கே உட்காந்துட்டு இருந்தேன். அப்படியா? ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, நீ எப்போதும் வந்து எங்கெங்கேயோ வந்து சுற்றிக்கிட்டு இருப்பியே, அதனால தான் அம்பிகா உன்னை கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்படிங்களா மேடம்? எதுக்காக? ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி சகஜமாக பேசுகிறாங்க. இவ பேசுகிறத பார்த்தா எதுவும் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். இல்லை, என்கிட்ட எதுவும் மறைக்கிறியா? எதுவாக இருந்தாலும் சொல்லு. நான் திருவோட அத்தை. நான் திருவு மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன். அது எதுக்கு மேடம் என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. இவ சகஜமாக தான் பேசிக்கிட்டு இருக்கா. இவ துளி கூட வந்து சந்தேகப்படுற மாதிரி இல்லை. நல்ல வேலை கௌதம் நினச்ச மாதிரி இவளுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் கௌதமும் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க வீடியோ கால் மூலியமா. அப்பன்னு பார்த்து பரவாயில்ல, அவளுக்கு உன் மேலே சந்தேகமே வரல, அது மட்டும் என்னால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. என் மேலேயே சோதிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? எங்கள் அம்மாவோட புக் இருக்கிறதுனால உங்களோட சதித்திட்டம்லாம் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன். அதை நான் இப்பயே வந்து சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அதுக்காக நான் இனிமேட்டு ரொம்ப கவனமாக இருக்க போகிறேன்னு நம்ம மகாலட்சுமி சூப்பராக புத்திசாலித்தனமாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் பார்ப்போம் எப்படி இந்த உண்மையை வெளியே கொண்டு வராங்கன்னு.